सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश शुकशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் குருமார்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம் மனசில் வேற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். குருமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சூழ்நிலைக்கோ நம்ம மனப்பான்மைக்கோ ஒத்து வராததா சில சமயத்தில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அப்போதைக்கு அலட்சியப்படுத்துகிறோம். அலட்சியப்படுத்திட்டு நம்ம மனம் போன போக்கில் சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அதனால் நம்ம கர்மா இன்னும் கரையில்னு அர்த்தம். நம்ம கர்ம வினைகள் இன்னும் தொலையில். அதனால தான் நம்ம மகான்கள் வாக்க நாம் குரு வாக்கிய விஸ்வாச குரு வாக்கியத்தை நாம் நம்புறதில்லை. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நாம் இவருக்கு என்ன நம்ம சூழ்நிலைகள் தெரியும், நம்ம கஷ்டம் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சி சில மகான்களுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி அதை கடைபிடிக்காமல் போய்விடுகிறார்கள். எவ்வளோ பேர் பக்தரெல்லாம் பார்த்தா கடைபிடிக்காமல் ஏமாந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு தனக்கு நான் தரித்திரம் இருக்கிறேன், கஷ்டப்படுறேனேன்னு அப்புறமா புலம்புகிறார்கள். அவெல்லாம் கடைபிடிக்க மாட்டான். ஆனால் ஏன் சொல்கிறார் குருநாதர், இவர் கடைபிடிக்க மாட்டாங்களான்னு தெரியாது அவருக்கு. ஏன் சொல்கிறார், இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்காவது ஏறுமே உங்களுக்கு அப்படின்னு தான். சில பேர் கடைபிடிப்பாங்க. கடைப்பிடித்து கொஞ்ச நாள் பார்த்து இது எந்த பலனும் கொடுக்கல அப்படின்ட்டு என்ன பண்ண விலகிடுவாங்க. அது மாதிரி சில பேர் சொன்னார், அதனால் கடைப்பிடிச்சேன், ஒன்றும் பெருசாக பலன் கொடுக்கல, பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலை அப்படின்னு விலகிடுறாங்க. எதுவுமே மகான்கள் வாக்குலேருந்து வந்ததுன்னா, அதுவும் தங்கள் தபஸ்லேருந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு உபதேசம், அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஒன்று நாம் கர்ம வினை இருக்கும், அது தடை பண்ணியிருக்கோம். இல்லை நாம் சரியாக அதை கடைப்பிடிக்காமல் அவிஸ்வாசத்தோடு ஸ்ரத்தை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் கடைப்பிடிக்கிறதுனால லேட்டாக பலன் கொடுக்கும். ஆனால் பலன் கொடுக்காமல் போகவே போகாது. ஆனால்
இது நம்மளுக்கு புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும், ஆகிற வேலையை பார், ஏதாவது இன்னைக்கு கை ஓய்ச்சா தான் கஞ்சி, அவ்வளோதான், அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு நம்ம முயற்சி, நம்ம புருஷ பிரயத்தனம், அதை பண்ணு இதை பண்ணிட்டு வேறு ஏதாவது விஷயத்தில் ஈடுபட்டுறமே தவிர தெய்வ பலத்தை நம்புறதில்லை. ஏன் நம்புறதுன்னா குரு வாக்கியத்தில் விசுவாசம் இல்லை. அப்படியே விசுவாசம் இருந்தாலும் அது கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறமா மறைஞ்சிடுது. அந்த மகாத்மாவும் தான் ஒன்று சொன்னார், ஆமாம் இவருக்கு தான் ஒன்று சொன்னார், ஆமாம் அவருக்கு தான் ஒன்று சொன்னார். நம்ம பல இடத்துல போகிறவங்களுக்கு அங்கே தான் ஒன்று சொன்னாங்க, இவங்க தான், அவருக்கு தான் கடைப்பிடிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை. இவர் சொன்னது ஒன்றும் நடக்கலை. நம்ம தலையெழுத்துனாவோ அதான் நடக்கும் அப்படின்ட்டு போனவங்களுக்கு தலையெழுத்துப்படி தான் நடக்கும். தலையெழுத்துப்படி தான் எல்லாம் நடக்கும்னு சொன்னால் அப்போ எதுக்கு நம்ம பகவானை கும்பிட்றது, எதுக்கு இவ்வளோ பஜனைகள், எதுக்கு இவ்வளோ பாகவத ராமாயண பாராயணங்கள், எதுக்கு நாம சங்கீர்த்தனங்கள், சொல்லுங்க பார்க்கலாம். தலையெழுத்துப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ தலையெழுத்துப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு விட்டு போயிடலாமே. விதியை மாற்ற முடியுன்றதுனால்தான் வால்மீகி மகரிஷி வாழ்க்கையை எப்படி ராம நாமம் தீர்மானிச்சதோ எல்லாம் புரிஞ்சிடணும். கபீர்தாசர், ஒரு முஸ்லீம் குலத்தில் பிறந்த கபீர்தாசர் வாழ்க்கையை எந்த ராமநாமம் தீர்மானிச்சதோ, அதே முஸ்லீம் குலத்தில் பிறந்த ஹரிதாஸ் தாகூர் வாழ்க்கையை எந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் தீர்மானிச்சதோ, அதுபோல் பகவான் தீர்மானிப்பான் வாழ்க்கையை. இனிமேல் நீ ஹரிதாசன், இனிமேல் நீ ராமதாசன் அப்படின்னு உன் தலையில் பகவான் தலையெழுத்தை மாற்றி, இனிமேல் இந்த உலகத்துக்கு ஒரேவன் கிடையாது, இனிமேல் என்னுடைய தாசன் அப்படின்னு பகவான் தலையெழுத்தை மாற்றி எழுதிடுவான். அதற்கு பிறகு உன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அப்போ உன் பாவங்களோ பிரார்த்த கர்மங்களோ ஆகாமி கர்மமோ இல்லை சஞ்சித கர்மாவோ எதுவுமே வேலை செய்யாது. எல்லாம் பீஸ் போன பல்பு மாதிரி ஆகிடும், பள்ளப்படுங்கின பாம்பு மாதிரி ஆகிடும். அவைகளுக்கு அப்படியே பிரார்த்த கர்மா மட்டும் ஒட்டிகிட்டு இருந்தால் அது கூட வீரியம் குறைஞ்சதாக செயல்படும், அவ்வளோதானே தவிர எதுவுமே ஒன்றுமே, எல்லாம் பட்டு போன மரம் பிறகு அது எங்கேயுமே துளுக்காது. அது மாதிரி நம்ம கர்ம வினைகள்லாம் பட்டுப்படும். ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி, எல்லா கர்மா வினைகளையும் பகவான் எரிச்சிட்டு சாம்பலாக்கிடும். அகம்துவா சர்வ பாபேப்பிய மோக்ஷிஷ்யாம் ஆசைச்சான்னு சொன்னதே கீதையில் பகவான் இதனால்தான். அப்போ நம்ம அதை நம்புறதில்லை. நம்பி மகான்கள் வாக்கில் ஒரு உபதேசத்தை பெறுகிறோம் என்றால் அதை அப்பொழுதே நம்ம கடைபிடித்தோம், அப்படியே விசுவாசத்தோடு எடுத்துட்டோம்னு சொன்னால் உடனே கை மேலே பலன். நாம் யோசித்து ஏதோ 10 சொன்னாங்க, சொன்னாங்க, சரி இதையும் ஒன்று கடைப்பிடிச்சி தான் பார்ப்போமே என்ன தான் பலன் கொடுக்குது அப்படின்னு சும்மா ஏதோ ஏனத்தாலும் கடைப்பிடிச்சா கூட போதும். அது ஸ்திரமாக கடைப்பிடிச்சா பரவாயில்ல. கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சிட்டு தெரியும், எனக்கு அப்போவே இது பலன் கொடுக்காதுன்னு தெரியும். எப்படி கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சிட்டு குருநாதர் சொன்னது கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சிட்டு தெரியும் இது பலன், ஏதோ அவர் சொன்னாரே அவர் மேலே உள்ள மரியாதையினால செய்தேன், கடைசியில் எதுவும் பெருசாக பலன் கொடுக்கல அப்படின்ட்டு தெரியுமே, எனக்கு முன்னாடியே தெரியுமே இது பலன் கொடுக்காதுன்னு தெரியும். ஏதோ தேவையில்லாமல் கடைப்பிடிச்சு காலம்தான் வேஸ்ட் அப்படின்ட்டு கை விட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது கலியுகம். நல்லா இது என்ன சாதாரண சர்வ சாதன பாதகாக, கலிபுருஷன் எல்லா சாதனைகளுக்கு பாதகம் விளைவிப்பான் நிச்சயமாக. ஆனால் அதை தாண்டி தான் தத்தே தைரியம் அதுவா தீரக பண்டிதாதோ அப்படின்னு அதையும் துணிஞ்சடிச்சு தைரியமாக யார் கலினா தீர பீருனா, அப்படி யார் தைரியசாலியாக தீரனாக ஒரு உபதேசத்தை குருமார்கள் சொன்ன உபதேசத்தை ஸ்திரமாக கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களை பார்த்து கலிபுருஷன் பயந்து ஓடுவான். அது பிறகு கலினுடைய ஆட்டம் செல்லாது. பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ எதுவுமே வராமல் வாழ்க்கை அனுகூலமாக மாறும். நீ நினச்சதை விட ரொம்ப நீ உன் வாழ்க்கையில் என்ன நன்மையை நாட்டுறியோ அதை விட பல மடங்கு நன்மைகள் உன் வாழ்க்கையில் ஏற்படுறது நீ பார்க்கலாம். அந்தளவுக்கு குரு வாக்கியத்துக்கு ரொம்ப பவர் அதிகம். ஆரம்பத்தில் பலன் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் சோதிக்கும் சோதனைகளும் வரும், அதை கடந்து தான் வந்தாகணும். ஏன்னா இது கலியுகம், மற்ற யுகங்கள் மாதிரி கிடையாது. மற்ற யுகங்கள்லேயே சோதனை வந்தது, அதுலேயே களங்களை பிரகலாதனும்
சீதாம்மாலாம் கலங்கலை. அந்த சோதனைகளை கடந்து தான் பகவான் நாமத்தை பகவானை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார்கள். அவ்வளோ ராட்சசிகள் தொல்லைகளுக்கு நடுவில் என் ராமனை தவிர அந்நியன் மனசால தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா சீதாம்மா? அதே மாதிரி நாராயண நாமத்தை நான் விடவே, என் உயிரே போனால் நாராயண நாமத்தை விட மாட்டேன், என் உயிர் ஒன்றா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மலையிலேருந்து குதிச்சார் இல்லையா பிரகலாதன்? அது மாதிரி விசுவாசம், திருட விசுவாசம் நமக்கு வந்தால் தான் வரணும். நாம் அது மாதிரி சாதுக்களுடைய சரித்திரங்களை படிக்கணும், அது மாதிரி சத்சங்கத்தில் சேரணும். நாம் இது எத்தவொடனே நம்மளுக்கு அவ்வளோ திருட விசுவாசம் வரலன்னா கூட பரவாயில்ல, மற்ற விசுவாசம் இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணாலே அது ஒரு நாள் திருட விசுவாசத்துக்கு கொண்டு வந்து விட்டுடும் கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன், பகவன் நாமா சாதாரணமாக நான் நினச்சது ஆரம்ப காலகட்டத்தில் பாகவதம் தான் பெருசாக நினச்சேன். பாகவதம், ராமாயணம் இதுதான் பெருசு. அந்த கதைகள்லாம் சுவையாக இருக்கும், அந்த கதைகள் கிருஷ்ண கதைகளை பேசுறது, பாராயணம், அதுதான் பெருசாக நினச்சேன். நாமத்தெல்லாம் ராமராமான்னு சொன்னால் வசத்தின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் மகான் சரித்து கேட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே என்னமோ அர்த்தவாதம் அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு. அர்த்தவாதம்னா சும்மா ஏதோ புகழ்ச்சிக்காக இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி டெவலப் பண்ணி அப்புறமா தீவிரமாக பக்தியில் ஒருமுகப்பட்ட பக்தியில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் அந்த ராமநாமம் பயிற்சிக்காக, எப்படி ராமநாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இதெல்லாம் பயிற்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண பக்தியில் வர்றதுக்காக இதெல்லாம் ஒரு அர்த்தவாதம் அப்படின்னு கூட நினச்சது உண்டு அடியேன். அப்படி நினச்சி தான் நான் பண்ணேன். பகவான் நாமத்தை சும்மா ஒரு கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிட்டு அப்புறம் பாகவத ராமாயணம்லாம் ஃபுல்லாக கதை கேட்குறது, அதை படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, அதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன் அடியேன் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் எனக்கு மாம்பழம் பெரியவா சொன்னார், நான் சொல்கிறது கேளுடா, பாகவத ராமாயணம்லாம் வசதி தான் இல்லைன்னு சொல்ல வரல, அதனுடைய சாரம் பகவான் நாமா தான்டா, ராமநாம தான்டா, நீ வாடா அப்படின்ட்டு எத்தனையோ தடவை கூப்பிட்டார். நான் போகல, எனக்கு பாகவத ராமாயணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எங்கெங்கெல்லாம் உபன்யாசம் நடக்குதோ நான் இது தப்புன்னு சொல்ல வரல, பாகவத ராமாயணம் வசதி தான். ஆனால் மகான்கள் என் தலையெழுத்தை வாசித்து பார்த்து உனக்கு எது பொருந்தும், உனக்கு எது சரியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது நாம் அதை கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்காமல் நாமளாக என்ன பண்ணுவோம், மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்வோம். நமக்கு இப்போ எனக்கு பிடிச்சது பாகவத ராமாயணம், அதில் உபன்யாசம் பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், அலைன்னு அலைஞ்சேன். ஆனால் ஸ்ரேயஸ் ஏற்படலை. ஆனால் எனக்கு நல்ல பக்தி வந்துடுச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் பார்த்தா வீட்டில் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது, கஷ்டங்கள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் பக்தி ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ நான் தேடி போனால் மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போது மாம்பழம் பெரியவா தான் என்னை ரொம்ப வலியுறுத்துந்து, மாம்பழம் பெரியவா தான், நீங்கள் ராமநாமா சொல்லு, பாகவத ராமாயணம் இருக்கட்டும், பாகவத ராமாயணம் ஒன்று படி வேணான்னு சொல்லல, நீ ராமநாமத்தை ஏன் பிடிக்க மாட்டேற, ராமநாமத்தை பிடிச்சிக்கோ. ஆமாம், இவர் கடைப்பிடிக்கிறார், அதனால் இவர் நம்மளை அந்த வழியில் இட்டும் போகிறாரு. இந்த பாகவத ராமாயணத்தை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க வழியில் போனால் தான் நம்ம இதுக்கு ஸ்ரேயஸ் மார்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகளை போய் அவர்கள் கேட்டேன், இது மாதிரி பாகவத ராமாயணத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் வரணும், நீ உனக்கு என்ன நாம பிடிக்குமோ அந்த நாமத்தை நிறைய சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். என்னடா அது, இவரும் பார்த்தா நாம மகிமை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் எனக்கு அவ்வளோ ஸ்ரத்தை இல்லை, அவ்வளோ நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருக்கே, அது எப்படி சொல்கிறது, பாகவதத்தில் ராமாயணத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு மாதிரி ராமநாமத்தில் இல்லை, அப்படி சொல்லலாம். நாமத்துடைய மகிமை அஜாமில பாக்கியெல்லாம் படிச்சிருந்த பாகவத ராமாயணத்தில் நாம மகிமை பற்றி அகல்ய சாப மோட்சம், சபரி மோட்சத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே, மாரிச மனமாற்றத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே. ராமநாமத்தினால கடலையே தாண்டினார் ஆஞ்சநேய சுவாமி, சீதையுடைய துக்க நிவாரணம் அடைஞ்சது ராமநாமத்தினால, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் என்னமோ அப்போ கூட இல்லை ராம கதையை சொன்னதுனால தான் சீதை சாந்தி அடைஞ்சா, ராம கதையினால் தான் சம்பாதிக்க ரெக்கம் அழிச்சுது, இப்படி ராம கதையை தான் பெருசாக, ஆமாம் அதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ராம கதையை தான் நான் பிரதானமாக சொல்லுவேனே தவிர இந்த ராம நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது. பாகவதமோ ராமாயணமோ எனக்கு பிடிச்சது தான்.
என் மனசுக்கு பட்டது ஏற்ற மாதிரி யாருன்னா என் மனசுக்கு ஏற்ற மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா அதை ஏற்றுப்பேன். எல்லாருமே இதான் விரும்புகிறோம். குருமார் இடத்துல போய் எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்களா? எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லுமா? என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்களா? அவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க தான் எனக்கு குரு. அவங்க தான் எனக்கு பிடிச்ச மகாத்மா. அதை எடுத்துப்பேன். அவங்க அபிப்பிராயப்படி நான் நடக்க மாட்டேன். என் அபிப்பிராயப்படி அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் தான் நான் அவங்கள பிடிச்சிப்பேன். அதே மாதிரி எனக்கு ஆடம்பரமாக இருக்கணும். எனக்கு எல்லா வசதிகளும் அங்கே போடணும். எனக்கு சாப்பாடு போடணும். அங்கே போனால் ஒரு கோயிலில் போனால் எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு தேவையான வசதிகள்லாம் இருந்தால் தான் அந்த கோயில் உண்மையான கோயில். எனக்கு பார்க்கறதுக்கு பந்தாவாக இருக்கணும் அந்த கோயில். ஆமாம், எனக்கு பார்க்குற விக்கிரகம் அருமையாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சொகுசாக இருக்கணும். மொத்தம் என்னுடைய கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எனக்கு அந்த கோயில். அப்படி இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக போவேன். அந்த கோயிலில் இருக்கிற சாமி உண்மையான சாமி. என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு மென்டாலிட்டி பாருங்கள். மக்களுடைய மனசு மென்டாலிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன். இது உண்மை இல்லை. இதெல்லாம் போலி கௌரவம், போலி கம்ஃபர்டபுள். இதெல்லாம் போலியான ஒரு வாழ்க்கை. இந்த போலியான மனப்பான்மை தான் என்னையும் கெடுத்தது. ரொம்ப நாளாக இப்படி ஏமாந்துட்டேன். நான் பாகவத ராமாயணத்துடைய சாரம் என்ன? நாமா இதை பிடிச்சிக்கின்ட்டு மாம்பழம் பெரியவா ஆரம்பத்தில் சொன்னார். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமிகளுக்கு போனாலும் அவர் என்ன பண்ணார், நீ ஏதாவது ஒரு எந்த நாமத்தை சொல்கிறதுன்னு கேட்டேன். நீ உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லு, நாமாவை நிறைய சொல்லு அப்படின்னு சொன்னார் அவர். சரி, என்னடா இது, இவர் பாகவதம்னு பெருசாக பேசணும், பாகவதத்தை மட்டும் பெருசாக பேசுவார் இவர், பாகவதம் வசதியாக பேசுவார். இவர் தனிமையில் போய் சந்தித்து பேசுனா நாமத்தை நிறைய சொல்லுன்றார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி. நம்மளுக்கு இப்படி உபதேசம் பண்ணுறார். சரி, உடனே அண்ணாக்கலை போனேன். ஸ்ரீ அண்ணாக்கலை போனோடனே எனக்கு பக்தி வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, எப்பொழுதும் கதை கேட்டுனே வா அப்படின்னாரு. சரி, பாகவத புஸ்தகத்தை கொடுத்தேன். அதில் நான் ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம்மன் எழுதி கொடுத்தார். அவ்வளோதான், நாமத்தை பிடிச்சிக்கும். அவரும் அதுதான். அடுத்தது ட்ரிப்ளிகன் பெரியவாவில் போனோம். அவர் ஒரு ஆஞ்சநேய மந்திரம் சொல்லி ராமநாமத்தை உபதேசம் பண்ணார். அவர் ஆரம்பத்திலே அவர் ராமநாம உபதேசம் பண்ணார். அதையும் நான் அலட்சியப்படுத்துகிறேன். முதல்ல நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடினா, இப்போ மாம்பழம் ராமநாமத்துக்கு வரத்துக்கு முன்னாடியும் இஸ்கானுக்கு இஸ்கானில் போனாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா தான். அங்கே போனாலும் அதான் பகவான் நாமத்தை சொல்லு அப்படின்னு ஜெபமாலையை கையில் கொடுத்து நாமா சொல்கிறாங்க. இஸ்கானில் போனாலும் இதுதான் சொல்கிறாங்க. இஸ்கானில் அப்புறமா வந்தேன், ஒரு 2 அதான் நடுவில் வந்தேன். ஆரம்பத்தில் ட்ரிப்ளிகன் பெரியவாவில் போனவொடனே முதல்ல உபதேசம் வாங்கினது ட்ரிப்ளிகன் பெரியவாவில் தான். ராமநாம உபதேசம் வாங்கினேன். ராமநாம உபதேசம் அப்போ ஒரு ஆஞ்சநேயர் மந்திரம் ஒரு ரகசியம், அதை நான் சொல்லக்கூடாது. ஆஞ்சநேயர் மந்திரம் உபதேசம் வாங்கினேன். ராமநாம உபதேசம் வாங்கினது அவர்கள் தான். ஆனால் ராமநாம உபதேசம் வாங்கினேன் அதை சொல்லனா இல்லை. ஏன்னா எனக்கு பாகவத ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட். அதில் போய் படிக்க ஆரம்பிச்சு அவர் என்ன சொன்னார், சரி முதல் நீ நாராயணத்தை படி அப்படின்னு சொன்னார். என்ன நாராயணி படிக்கலாமே, நீ நாராயணி படி அப்படின்னாரு ட்ரிப்ளிகன் பெரியவா. ஆனால் நான் அதை கேட்கல. நம்ம மகான்கள் வாக்கு உடனே மனசில் பதியாது. ஏன்னா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ராமாயணம் பாகவதம் இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா எடுத்துப்பேன். இப்படி தான் முட்டாள்தனம் அப்படியே இருந்துட்டேன். அப்போது அவர் சொன்ன உபதேசம் பார்த்தீங்கன்னா ராமநாமம் எங்கே போச்சு, ஆஞ்சநேய மந்திரம் எங்கே போச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாள் சொன்னேன், அப்போ அப்படியே விட்டேன், அவ்வளோதான். அது மாதிரி ஈடுபாடு இல்லை. அந்த ட்ரிப்ளிகன் பெரியவா ஆங்கிலேய பெரியவான்னு சொல்லுவாங்க. தாமோதரம் அவர் பேர் கோவிந்த தாமோதர்னு அவர் பேர் நினைக்கிறேன். எனக்கு அவர் பேர்லாம் தெரியாது. எனக்கு ட்ரிப்ளிகன் பெரியவான்னா நல்லா தெரியும், ஆங்கிலேய பெரியவான்னு சொல்லுவாங்க. அவருக்கு ராமநாம உபதேசம் வாங்கியிருக்கேன். ஆனாலும் அதை சரியாக ஜெபிக்கல. ஆஞ்சநேய மந்திரத்தையும் சரியாக ஜெபிக்கல. கடைசியில் எங்கே வந்தேன், மாம்பழம் பெரியவாவில் வந்தேன். அவர் என்ன சொல்ல, ராமநாமத்தை பிடிச்சிக்கோ. அப்போது மகான்களுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு. நானாக ஒரு மனப்பான்மையில் எனக்கு பிடிச்ச விஷயத்தில் சொன்னால் ஏற்றுப்பேன், இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு கோரிக்கையில் இருந்துட்டு கடைசியில் இதுவும் போயிட்டேன். அப்புறமா ஸ்ரீ அண்ணாக்களை போனோடனே பக்தி வரனா என்ன பண்ணால் கதை கேட்டுனே வா அப்படின்னாரு. சரி, அப்புறமா புஸ்தகத்தை கொடுத்தா ஸ்ரீகிருஷ்ண சரணம் பகவான் நாமத்தை சொல்லு, அப்படி தான் அவரும் எழுதி கொடுத்தார்.
சரி அப்புறமா என்ன பண்ணேன், ஏற்கனவே மாம்பழம் பெரியவா சொன்னார், பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்கார், ஸ்ரீ அண்ணாவும் சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்போ மகாரண்ய ஸ்ரீ ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜிகள் போனேன். இதுக்கு முன்னாடியே நான் இஸ்கானுக்கு போனேன். இஸ்கான் போனால் இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, நாம சேவையை விட பெரிய சேவை உலகத்தில் எதுவுமே இல்லை. இல்லை நான் பகவானுக்கு சேவை செய்யணும்னு சொன்னீங்களே வேறு என்ன, இந்த நாம சேவை தான் ஃபஸ்ட்டு பெரிய சேவை, இந்த சேவையே போதும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஜபமாலையை கொடுத்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே. அதுக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்த இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் ஜெபிச்சுருந்தேன். அது நான் அப்புறமா கொஞ்ச நாள் போய் அது அவங்களுக்காக அவங்க சொல்கிறாங்கக்காக நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து ஜெபிச்சோம், எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் நடந்தது. அப்புறம் மறுபடியும் என் புத்தி அங்கே போச்சு பாகவத ராமாயணத்தில். அது உபன்யாசம் பண்ணணும், அதை பற்றி பக்த சங்கத்தில் போய் அதெல்லாம் சொல்லிக்கணும், பகவத் கதைகளை நிறைய பேசணும் அப்படின்னு கதைகளில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். திருப்பி என்ன பண்ணேன், அப்படி மகாரண்ய ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜிகள் போனேன். அங்கே போய் அவர் கையில் எனக்கு இது போல் பாகவத ராமாயணத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உடனே அங்கே பாட்டு பாலாஜிகளை என்னை என் பேரை வாங்கி சொன்னார், என் ஃபோன் நம்பரை வாங்கி சொன்னார். அவங்க வாங்கினார். வாங்கிட்டு நீ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 வாரம் பொறுத்து, சாரி 1 மாதம் 2 மாதம் பொறுத்து மறுபடியும் கேட்டேன். சரி நீ வேறு எதுவும் பேசாதப்பா, நீ ராதிகிருஷ்ணா சொல்லு, ராதிகிருஷ்ணா நாமத்தை சொல்லு, வேறு எதுவும் பேசாத அப்படின்னாரு. சரி ஓகே. நான் இந்த உபன்யாசம் பற்றி பாகவத ராமாயண உபன்யாசத்தை பற்றி அவர்களை விண்ணப்பிச்சுட்டேன். எனக்கு பாகவத ராமாயணம் உபன்யாசம் பண்ணணும், எனக்கு பாகவத ராமாயணம் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், அதுதான் எனக்கு பாகவத ராமாயணம், அதாவது பாகவத ராமாயணம் தான் எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை அப்படின்ட்டு அவர்கள் கேட்டேன் மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜிகளை. ஏன்னா எனக்கு என்னென்னா பாகவத ராமாயணம் உபன்யாசத்தில் தான் ரொம்ப பிரியம். அதனால் பாகவத ராமாயணம் உங்கள் கையில் கற்றுக்கணுன்ட்டு கேட்டேன் அவர்களை. அவர் பேரும் வாங்கிட்டாங்க. ஆனால் பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறமா ஒரு 2 மாதம் பொறுத்து 3 மாதம் பொறுத்து கேட்டேன். சரி நாமா சொல்லுன்னாரு. திருப்பி அதே மாதிரி 2 3 தடவை போனால் நாமா சொல்லு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு தடவை ராமாயண புஸ்தகம், மூலப்பாராயண புஸ்தகம் வாங்கினேன். வாங்கிட்டேன். அந்த புஸ்தகத்தில் அவர்கள் கையெழுத்து வாங்கலான்ட்டு போனேன். புது புஸ்தகமாக வாங்கி கையெழுத்து வாங்கலான்ட்டு கிட்ட போனால் அதில் என்ன சொல்கிறாரு, இந்த ராமாயண புஸ்தகத்தை கொடுக்குறோம், சரி இந்த ராமாயணத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவார், நீ ராமாயணம் நல்லா படிப்ப அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார், ராம் பக்தி உனக்கு வரும், நீ ராமாயணம் நல்லா படித்து நல்லா உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படி கைது போடுவார்னு பார்த்தா மறுபடியும் அதே போல் நான் சொல்கிறேன். முன்னாடி என்ன சொன்னார், நாமா சொல்லுன்னு சொன்னார் இல்லையா மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி. நம்ம அதை அலட்சியம் நாம சொல்லு அதுதான் எப்போவுமே சொல்லணும். அது எப்பவும் எல்லாருக்கும் சொல்கிறது தானே. அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுவார், அது எல்லோரும் தான் சொல்கிறாங்களே, அதையே நம்மளை சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் பாகவத ராமாயணம் உபன்யாசம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதை கற்றுக்கணும் தானே நம்ம கேட்குறோம். அதுக்கு ஒரு நாம சொல்லுன்னு எல்லோரும் சொல்கிறதே நம்மளுக்கு சொல்கிறாரு, சரி அதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம சொல்கிறேன் அவள் தான். அந்த அலட்சியம் என்னென்னா எப்போவும் எல்லோரும் சொல்கிறது தானே சொல்கிறார், நாம சொல்லு. நம்மளுக்கு தேவை தானே பாகவத ராமாயண உபன்யாசம். அதுக்கு எந்த பதிலும் சொல்லலையேன்ட்டு யோசிச்சேன். எனக்கு அந்த நாமத்தில் தான் பதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே. உடனே என்ன பண்ணார், அந்த ராமாயண புஸ்தகம் வாங்கி போனோம்னு சொன்னலையா, மூலப்பாராயண புஸ்தகம், அதில் என்ன பண்ணார், கையெழுத்து போட சொல்லி கொடுத்தா அவர் என்ன பண்ணார், பேனா எடுத்து நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை. திருப்பி சொல்கிறேன், நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை. கீழே ஒரு டேஷ் போட்டு முரளிதர சுவாமிஜி அப்படின்ட்டு போட்டார். திருப்பி சொல்கிறேன், நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை, டேஷ் போட்டு முரளிதர சுவாமிஜி அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். இதில் ராமாயண புஸ்தகத்துலேயே. ஆனால் எந்த நாமான்னு அவர் சொல்லலை. ஏன்னா எந்த நாமா சொன்னாலும் நாமம் மகிமை அது வெளிப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லைன்னு சொன்னார் தவிர எந்த நாமா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அதெல்லாம் இல்லை. அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்கிறார், ஆனால் ராமநாமம் பெருமையும் சொல்லியிருக்கார். அப்புறமா என்னப்பா இது மறுபடியும் நான் பாகவத ராமாயணத்துக்கு நான் பாகவத ராமாயணம் கற்றுக்கணும் நான் கேட்குறேன். இவர் என்னென்னா பகவான் நாம சொல்லுன்றாரு. சரி இவர் நமக்கு சரியாக சொல்லலை அப்படின்ட்டு மறுபடியும் நான் எங்கே போனேன், பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பாகவதம் கேட்குறது, அது அப்படியே நோட்ஸ் எடுக்கிறது, நாமளாக ஒரு 4 இடத்துல போய் பாகவத ராமாயணம்
வீட்டிலேயே பாராயணம் பண்ணுறது, ராமாயணம் பாராயணம் பண்ணுறது, பாகவத பாராயணம் பண்ணுறது, இப்படியே பண்ணின்னு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறமா தான் வந்து நான் பண்ணேன், ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. பிரச்சனை நடந்தபோது நம்மளுக்கு பாகவத ராமாயணம்லாம் பாராயணம் பண்ணியிருக்கோம். பாகவத ராமாயணம்லாம் பாராயணம் பண்ணும்போது நல்லா பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கேன். ராமாயணத்தை விட பாகவதம் தான் ரொம்ப பாராயணம் பண்ணியிருக்கேன். ஒரு பிராமணர்லாம் நம்ம வீட்டில் வந்து பாராயணம் பண்ணியிருக்கேன். அந்த பாகவத்திலே நல்லா தபஸ் எனக்கு கூடிச்சு. பாகவத்திலே நல்ல சந்தோஷம் கிடச்சிது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி படமும் எங்கள் வீட்டில் இருக்கும். முரளிதர் சுவாமிஜி படமும் எங்கள் வீட்டில் இருக்கும். இஸ்கான் பக்தர் இவர் ஜெயபத்ர மகாராஜ் அவர் படமும் நம்ம வீட்டில் இருக்கும். காஞ்சி மகாபெரிவா படமும் இருக்கும். இவங்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி நான் பாட்டுக்கு பாகவத பாராயணம் பண்ணி பகவான் நாமத்தை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உடனே பாகவத பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே நல்லபடியாக நடந்துருந்து. அப்போ தான் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவருக்கு பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, எதுவும் தெரியாது. நாம் வந்து என்னன்னா அவரை வந்து பாகவதத்தெல்லாம் கூப்பிட்டோம். அவர் வீட்டிலே பாகவதம் வச்சார். நம்ம அவங்க வீட்டில் போய் 7 நாள் பாகவதம் சொன்னோம். அவர் வீட்டில் போய் பாகவதம் சொன்னோம். பாகவதம் கேட்டார். கேட்டு அவர் சொன்னார், நீங்கள் குருமார்களில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அவர் தான் ஃபஸ்ட்டு காமிச்சது. முரளிதர் சுவாமிஜி காமிச்சதே அவர் தான் ஃபஸ்ட்டு. அவர்கள் ரொம்ப டச் இல்லை, அடிக்கடி போயிட்டு வரும் அவர் வீட்டு. அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பாகவத ராமாயணம்லாம் வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதனுடைய சாரம் பகவான் நாமா. என் குருநாதர், அவர் குருநாதர் மகாராஜ் சத்குரு முரளிதர் சுவாமிஜி. அவர் என்ன பண்ணார், நாமா பிடிச்சிங்க இதுதான் அங்கேயும் போனான்னு சொன்னார். நீங்கள் சப்தாகம் பண்ணீங்க நம்ம வீட்டில், நல்லா தான் இருந்தது சப்தாகம். அவங்க வீட்டில் சப்தாகம் பண்ணேன். 7 நாள் பாகவதம் கேட்டார். எல்லாம் ஓகே. கேட்டு கடைசியில் என்ன சொன்னார், நீங்கள் நாமம் ஏன் சொல்ல மாட்டேன், நாமத்தை உறுதியாக பட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அடப்போப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்கே போனாலும் இது தான் சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ காலம் கடந்து போச்சு, எவ்வளோ காலம் வீணாகிட்டோம் பாருங்கள். இஸ்கானு போனாலும் நாமா சொல்ல சொன்னாங்க. அண்ணாக்களை போனாலும் இதான் பதில். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமிகள் போனால் இதான் பதில். ஆரம்பத்திலே ஆங்கிலேய பெரியவாகலேயும் ராமனை உபதேசம் வாங்கியாச்சு. எவ்வளோ பேர் சொல்லி நாமத்தை சொல்லுவேன். ஆனால் அதை விட ப்ரைமரி எது கொடுப்பேன்னா பாகவத ராமாயணத்துக்கு பாராயணம். அது பாகவத ராமாயணம் பாராயணம், அந்த கதைகளை உபன்யாசம் பண்ணுறது, இதில் தான் ப்ரைமரி. இப்படி இருந்த காலத்தில் கடைசியில் அங்கே இங்கே அலை பாய்ஞ்சி கடைசியில் ஒரு இடத்துல அடிபட்டேன், சரியான அடிபட்டேன். பகவான் அடி கொடுத்தான். அது முன்னாடி நாம சொல்லாமல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ப்ரெஃபரன்ஸ் எது கொடுத்தேன்னா பாகவதத்துக்கு, ராமாயணத்துக்கு, பாராயணத்துக்கு, பகவத் பக்தி கதைக்கு. அப்புறம் தான் ஒரு இடத்துல அடிபட்ட உடனே அப்போது அவருக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவர் வீட்டில் சப்தாகம் பண்ணியிருக்கேன். அவர் என்ன பண்ணார், ஒரு கோயிலில் வந்தார். அவர் வந்த உடனே ஜனங்க ஜேன்னு வருது. இதுக்கு முன்னாடி அதே கோயிலில் போய் நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். 4 பேர் கூட வரல. ஆமாம். ஆனால் அந்த கோயிலில் அவர் வந்து அவர் குடும்பம் அனுகூலம், அவர் மனைவி அனுகூலம், பிள்ளைகள் அனுகூலம், அவருடைய பெண் அனுகூலம், எல்லாமே. அவர் ஒரு பெண் ஒரு பையன் இருக்கான். 2 பேரும் அனுகூலம், பொண்டாட்டி அனுகூலம், எல்லாமே அனுகூலம். எப்படி இவர் அனுகூலமாக்குனார் பகவான் நாமாசம். அதுதான் விஷயம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தா பாகவத ராமாயணம் நம்ம படிக்கிறோன்னா பயங்கர சோதனைகள், கஷ்டங்கள், நிறைய சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது. ஆனாலும் நம்ம எப்படியோ பக்தி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பகவானுடைய அனுகிரகம் தான். நான் பக்தி பண்ணேன்னு சொல்ல முடியாது. பாகவத ராமாயணம் படித்தது நான் படித்தேன்னு சொல்ல முடியாது. பாகவத ராமாயணத்துக்குள்ளே என்ன பிடிவாதமாக இருக்க வச்சது பகவானுடைய கருணை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி பாகவத ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற நாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து சுத்தபத்தமாக படிக்கணும். அது பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. அதெல்லாம் விதி நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு 6வது அத்தியாயத்தில் மகாத்மியத்தில். அந்த நியமங்கள்லாம் பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும். இல்லை ஓரளவுக்காவது நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும், கடைப்பிடிக்கணும். நம்ம வீட்டில் வந்து எல்லாம் தீட்டு காலத்தில் வீட்டில் சொல்லக்கூடாது. அதுமாதிரி எதுதான் இருந்தால் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம அசுத்தமான காலத்தில் அசுத்தமாக இருக்கும்போது பாகவத ராமாயணம் படிக்கக்கூடாது. சில விஷயம்லாம் இருக்குது. மூலப்பாராயணம் பண்ணுறதுக்கு ரிஷி வாக்கியம் அது. அதுக்கெல்லாம் சில முறைகள் இருக்குது. அந்த விதி நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். நாமத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்போ பார்த்தா இவருக்கு பார்த்தா பாகவதம் தெரியாது, பாராயணம் தெரியாது, சம்ஸ்கிருதமே ஒன்றுமே தெரியாது.
ராமாயணமும் படிக்க தெரியாது. புஸ்தகத்தை வீட்டில் பாகவத புஸ்தகம் குருஜி சொல்லியிருக்காரு, மகாராஜ் சத்குரு முரளிதர் சாமிஜி குருஜி சொல்லியிருக்காருக்காக பாகவத புஸ்தகம் வாங்கி வச்சுருக்காரே தவிர அது படிக்கிறதுக்காகல வச்சு பூஜை பண்ணுவார். யார் நான் சொல்கிறவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாமம். அவர் என்ன பண்ணார், நாமத்தை மாத்திரம். அவர் வீட்டில் நான் சப்தாகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் ஒன்றும் இல்லை, வெறும் நாமா தான், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அப்போ குருஜியினுடைய திருவடியை வச்சு அவர் அபிஷேகம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார். இந்த சுவாதிக்கு நினைக்கிறேன், சுவாதிக்கா அதுபோல் பூஜைகள் பண்ணுவார் அந்த திருவடிக்கு. அதே சமயத்தில் ஏகாதசி அன்னைக்கு அகண்ட நாமம் வைப்பார். அவருக்கு பணம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு புஷ்பங்களாக குருஜிக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி, அப்போ காஞ்சி மகாபெரிய படம் இருக்கும் அவர் வீட்டில், குருஜி படம் இருக்கும், பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகம் அழகாக இருக்கும், அதுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி பூ போட்டு எல்லாம் பண்ணி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஜெகஜோதி எப்படியே ஜனங்க வந்துடும் அவருக்கு மட்டும் ஜனம். ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு கூட ஜனங்க வரலாம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் மனைவி மட்டும் நாம சொல்லியிருந்தாங்க. அப்புறமா ஜனம் ஜெஜன்னு கூடி போச்சு. எப்படி இந்த ஆகர்ஷண சக்தி அவருக்கு வருது, நமக்கு ஏன் இல்லை அப்படின்னும் போது இன்றைக்கி கூட இந்த வராங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. நம்ம தான் இங்கே ஒரு பெருமாள் கோயிலில் கொண்டு வந்து விட்டோம் அவரை, இங்கே வந்து கொஞ்சம் பஜனை பண்ணுங்கன்ட்டு. அவனும் பார்த்தா நான் இதே கோயிலில் நான் பஜனை பண்ணும்போது, நான் பாகவதம் சொல்லும்போது யாருமே வரல, ஒரு 4-5 பேர் கூட வரல. இப்போ இவர் வந்த பிறகு பார்த்தா கூட்டம் ஜனம் 50 பேர் மேலே வராங்க. இப்போது நாம சொல்லும்போது நிறைய லேடிஸ் தான் வராங்க. இப்போ எப்படின்னா அவருக்கு பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, குருஜி தான் தெரியும். குருஜி சொல்லக்கூடிய பகவான் நாமம் தான் தெரியும், அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி அவரை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது. அந்தளவுக்கு நம்ம தான் எடுத்து வந்து விட்டோம் அந்த கோயிலில். அவருக்கு வர ஜனம் நம்ம வரலையே. ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து இப்போ விஷயம் வேறு. நான் சொல்கிறது வந்து கொஞ்ச நாள், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தா ஜனங்க 50 பேர் மேலே அவருக்கு வந்துட்டாங்க. இப்போவும் வராங்க அவருக்கு. இப்போவும் அந்த கோயிலில் நடத்தின்னு இருக்கார். நடுவில் கொரோனா டைமில் தான் விட்டாங்க ஒரு வருஷம். இப்போ தொடர்ந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாடுறாங்க. நல்லா சனியம் வந்து பஜனை பண்ணுவார். இது போல் வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து ஊர்வலம் வீதி பஜனை வரும். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களாம் கூட அந்த வீதி பஜனை கூட போவாங்க. எல்லாமே எங்கள் வீட்டில் தான் ஆரத்தி எடுப்பாங்க. அதுபோல் பஜனைகள் நல்லா நடந்துன்னு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, தொடர்ந்து நடந்தது, சந்தோஷம். அப்போ அவருக்கு வந்து கூட்டமும் அது மட்டும் இல்லை, அவர் பேச்சுக்கு அந்த ஒரு மரியாதை, அவருக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்கிறதும் எப்படி இது சாத்தியம், எனக்கு அதான் கேள்வி. அப்புறமா தான் அவர்களை போய் கேட்டேன், நீங்கள் பாகவதம் தெரியும், ராமாயணம் தெரியும், நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு, நீங்கள் இதெல்லாம் படிக்கிறது, நீங்கள் ஏன் நாமத்தை படிக்க மாட்டீங்க? நாம பலத்தினால தான் பாகவதமோ ராமாயணமோ நமக்குள்ளே நாம அலட்சியப்படுத்திட்டு என்ன தான் பாகவத ராமாயணம் படித்தாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை. நாமத்தினுடைய பலத்தினால நீ பாகவதம் படித்தா எது படித்தாலும் எடுபடும், அப்புறமா தான் அதெல்லாம் எடுபடும் நீ சொல்கிற விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்ல எனக்கு பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது. இது வந்து இவர் சொல்ல இல்லை அப்படி சொல்லவர். அதாவது நாமா சொல்லுங்கள், நாமா தான் முக்கியம், எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் நாமா தான் அப்படின்னு அவர் சொன்னார். சரின்ட்டு நான் தலையாடிக்கிட்டேன். இப்போது நான் உங்களை நல்லா பேசுவார். ஏன் சொல்ல வரேன்னா, அப்போது எங்கே போனாலும் எனக்கு விதித்தது என்னன்னா பகவான் நாமா. அப்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனை ஆன பிறகு இவங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவில் போயும் எனக்கு சில பேருடைய சங்கத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு பூசல், அவ்வளோதான். அப்புறமா என்ன பண்ணேன், எனக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன், அதுவும் நான் என்னமோ தெரில, எனக்கு பிடிப்படலை. நம்ம அப்போ பாகவத ராமாயணத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கொஞ்ச நாள் சொல்லியிருந்தேன், அதுவும் நம்மளுக்கு பிடிப்படல, பாகவத ராமாயணத்துக்கு வந்துட்டோம். அதான் ஏதோ ஒரு அப்புறமா அங்கே ஏதோ ஒரு சின்ன பூசல் அதில் வந்தாச்சு வெளியே. சரி, அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்தது நான் யோசித்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நீ பாகவத ராமாயணம் படிக்கிற எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மகான்கள்லாம் நமக்கு எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தையா சொல்லுவாங்க, எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தையா சொல்லுவாங்க, நாமத்தை பிடிச்சிக்கோன்னு. அப்புறம் பார்த்தா சரி, இவரும் அப்படி தான் சொல்கிறாரு, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா குருஜிகள் ஆசிரியர்களும் அப்படி தான் சொல்கிறார், எங்கே போனாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ பிருந்தா மாமின்னு ஒரு மாமி இருக்காங்க, அவங்க குருஜிகளை போகிறாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டிலே வந்து பஜனை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு.
மிராக்கிள் நடக்கிறது இருக்கட்டும். மொத்தம் நாம சொன்ன மிராக்கிள் நடந்தது. அதனால கேட்குறேன். அதனால் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அந்த மாமி வந்து அது மாதிரி பார்த்தா கடைசியில் அப்போ பாகவத ராமாயணம் பலன் கொடுக்காம இல்லை. பாகவத ராமாயணத்தில் நம்ம ஒரு தகுதி வேணும் படிக்கிறதுக்கு, பாராயணம் பண்ணுறதுக்கு. அதுக்கெல்லாம் சில விதி நியமங்கள்லாம் இருக்குது. நாமத்துக்கு எதுவுமே கிடையாது. இதை தான் மகான்கள் வலியுறுத்துகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், அடிக்கடி இந்த புஸ்தகத்தில் எழுதி கொடுத்தாரு மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி, நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் இல்லை. டக்குன்னு மனசில் அதான் ஞாபகம் வரும். டக்குன்னு அந்த புஸ்தகத்தை திறந்தால் ராமாயணம் படிக்கிற புஸ்தகத்தை திறந்து பார்த்தா அவர் வார்த்தை தான் அங்கே எழுதியிருக்கும். என்னடா ஒரு இதே நம்ம மனசில் அதுவே மனசில் ஊறினே இருக்குது. அது மனசில் அப்படியே என்னென்னா ஜபமாக அந்த நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை, நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லைன்னு இதே கவனமாக இருக்குது எனக்கு. இந்த வார்த்தையே வேறு கவனம் தேவையில்லை, வேறு கவனம் தேவையில்லை, வேறு கவனம் தேவையில்லைன்ற வார்த்தையே மனசில் நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை இதுவே ரீங்காரமாகிட்டு இருக்குது என் மனசில். நான் என்ன பண்ணுறது, அப்போ மாம்பழம் பெரியவா சொன்னதும் இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, நாமத்தை விட வசதி எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதும் என் மனசில் பட்டு நேருது. அப்புறம் பார்த்தேன், சரி இந்த பாகவத ராமாயணம் எவ்வளோ பாராயணம் பண்ணியாச்சு, சரி நாமத்தை படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இது பண்ணுறதுலாம் ஓகே. நமக்கு உபதேசமானது எது? என் மனசில் என்னென்னா இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் வந்து ஆரம்பத்தில் ஈடுபட்டேன், போனேன் வந்தேன் எல்லாம் பண்ணேன். ஆனால் என் அடி மனசில் எனக்கு ரொம்ப விருப்பமானதுன்னா ராமநாமம் தான். ஏன் அது விருப்பம்னா குரு உபதேசமாக பெற்றது. அது மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால எங்கள் ஆங்கிலேய பெரியவா வாக்கில் ராமநாம உபதேசம் பெற்றிருக்கேன். அது உபதேசமாக வந்தது, குரு உபதேசமாக. அப்புறமா சரி நம்ம ராமநாமத்தையே பற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் ராமநாமம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ராமநாமம் ஜெபிக்க ஆரம்பித்த அடுத்த க்ஷணத்துலேயே ஒரே வாரத்தில் எல்லாமே அனுகூலமாக மாறிச்சு. எல்லா பிரச்சனைகளும் சாதிச்சு. ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சாப்பாடு கிடச்சிது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஏழ்மை, ரொம்ப கஷ்டம். எனக்கு எந்த வேலை போனாலும் குதிராது, எந்த வேலையிலையும் நிலையாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாகவத ராமாயணம்லாம் படிக்கும்போது நான் பாகவத ராமாயணம் குறை சொல்ல, ஒரு தடவை பாகவத சப்தாகம் முடிக்கிற மறுநாளே வந்து என் வேலை போச்சு. வேலை செய்திருந்த ரெடில்ஸில் வேலை செய்திருந்தேன். அந்த ரெடில்ஸில் வேலை செய்திருந்த வேலை மறுநாளே போயிடுச்சு வேலை. என்னடா இது பாகவதம் படித்தா வேலை போகுமா, வேலை கிடைக்கும் தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி நடந்தது. ஒரு பிராமணர்கள்லாம் வந்து வீட்டில் பாராயணம் பண்ணாங்க. இத்தனைக்கும் எல்லோரும் பாராயணம் பண்ண, அவங்களாம் வஸ்திரம் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன், பிரசாதம் எல்லாம் பண்ணி மரியாதை பண்ணேன், எல்லாம் பண்ணி ஒரு பிராமணர்களே வந்து பாகவத பாராயணம் பண்ணுறான் நம்ம வீட்டில் பண்ணி முடித்த மறுநாள் என்னென்னா எனக்கு நான் செய்திருந்த வேலை போயிடுச்சு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னா தப்பு பாகவத்து மேலே இல்லை. நீ பகவத் சேவையிலேயே உறுதியாக இருக்கணும்னு பகவான் ஆசைப்பட்றான், அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பகவத் சேவையில் ஈடுபட்டேன், பல விஷயங்களில் அடிபட்டேன், எவ்வளோ பிரச்சனைகள். அப்புறமா அதெல்லாம் நிறைய சொல்ல முடியாது சில பிரச்சனைகள்லாம். அப்புறமா தான் ராமநாமா படிக்க ராமநாமா அதிகமாக சொல்ல அப்புறமாவும் நான் பாகவத பாராயணம் பண்ணேன். ஆனால் விறுவிறுப்பாக அதிகமாக பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணேன். அப்புறமா தான் ராமநாமா படித்த பிறகு தான் அதிகமாக பாராயணம் பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய 25 ராமாயணம் 25 பாகவதம் மேலே பண்ணியாச்சு. மூலப்பாராயணமே அப்லோடே நிறைய பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ பாகவத ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்கவும் செய்யுது ராமநாமா. அதே சமயத்தில் ராமநாமா நம்மளுக்கு எல்லாம் அனுகூலமாக மாற்றி தந்தது. அப்போ பல விஷயங்கள் நன்மைகள் நிறைய நடந்தது. சில விஷயம்லாம் சொல்லக்கூடாதுன்னுவாங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லுவேன். குடும்பத்தில் அனுகூலம் நடந்தது, எல்லா விஷயத்துலையும் எனக்கு பல உதவிகள் கிடச்சிது. அப்புறமா தான் எனக்குப்பா நாமளும் இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கிடச்சிது. அப்படிமா தான் நம்மளுக்கு நல்லா சாப்பாடு போடுறது. ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் வந்து எப்படி சொல்கிறது, சரியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு இருந்தேன். அப்புறமா தான் ராமநாமத்தினால தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படி சொல்லலாம். ஏன்னா வீட்டில் பிரச்சனை, சரியாக சாப்பிட மாட்டேன், அப்படியே எங்கன்னா வெளியில் போய் சாப்பிடுவேன், எதனால் இது பண்ணி இப்படியே இருந்த காலம் கடந்து போச்சு வீட்டில். அது மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கடைசியில் நல்ல சாப்பாடு எப்போ சாப்பிட்டா ராமநாமம் தான் சாப்பாடு போடுது. எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்.
சாப்பிட்டு நிம்மதியாக அப்புறமா காலத்தை கழிச்சு இனிமேல் இந்த ராமநாமத்தை விட்டால் நம்மளுக்கு வேறு கதி கிடையாது. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம் அப்படின்னு சொல்லும்போது, ராமநாமம் சொல்கிறது தான் கலியில் கதி, வேறு கதி கிடையாது அப்படின்னு சொல்லி கதிரண்யதா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொன்னதும் இப்போ எல்லாமே நான் கடைப்பிடிக்கிறேன். எப்படின்னா, நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் இல்லை. அனவர்தம் ராம 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 ராம. இப்போ எவ்வளோ நாள் கஷ்டம்? 10 வருஷம். இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தா நான் உபதேசம் வாங்கினதே 10 வருஷம் ஆயிருக்கும். யார்? ஆங்கிலேய பெரிவா, ட்ரிப்ளிகன் பெரிவான்னு சொல்லுவாங்களே, அவர் கோவிந்த தாமர் சுவாமிகள் அவர் பேர் நினைக்கிறேன். அவர் பேர் ரொம்ப தெரியாது. ட்ரிப்ளிகன் பெரிவா மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜி பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிக்கு பாகவத சப்தாகத்துக்கு சிலபஸ் போட்டு கொடுத்ததே அவர் தான். அப்படியேப்பட்ட மகாத்மா காஞ்சி மகாபெரிவா மடத்தில் 13 வருஷம் சப்தாகம் பண்ணியிருக்கார். காஞ்சி மகாபெரிவா சன்னிதானத்தில் காஞ்சி மகாபெரிவா இருக்கும்போதே, காஞ்சி மகாபெரிவா சித்தி அடையத்துக்கு முன்னாடி 93 வரைக்கும் சப்தாகம் பண்ணியிருக்கார். காஞ்சி மடத்தில். அப்படியேப்பட்ட மகாத்மா அவர் வாக்கால் ராமநாம உபதேசம் வாங்கியிருக்கேன், ஆஞ்சநேய மந்திரம் உபதேசம் வாங்கியிருக்கேன். அப்போது அதுதான் என் மனசில் இறங்க ஆரம்பிட்டது. அது தொடர்ந்து நான் ஜெபிக்க. அப்போ எல்லா மகாத்மாக்களும் ஒரே தீர்மானம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உபதேசம் வாங்கியிருக்கேன் ராமநாமா. ஆனால் நான் அப்பயே பயன்படுத்தியிருந்தால் என்றைக்கும் வாழ்க்கையில் ஸ்ரேயஸ் இருப்பேன். 10 வருஷம் பொறுத்து தான் புரியுது எனக்கு இந்த நாமத்துடைய மகிமை. அப்படின்போது நாம மகிமை நானும் பேசியிருக்கேன், அச்சாமலை உபாக்கியானம் படிச்சிருக்கேன். அந்த ராமநாமத்தோட பாகவதம் போகிறான். மற்றதுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், மற்ற விஷயத்துக்கும். ஆனால் நாம எவ்வளோ வசத்தின்னு நான் ரொம்ப நாளாக உணராமல் இருந்தேன். அப்புறமா இப்போ தொடர்ந்து இந்த 10 வருஷம் பொறுத்து இப்போ தான் இந்த நாமத்துடைய மகிமையை முழுசாக இல்லை, ஏதோ கடுகளவு உணர்ந்திருக்கேன், அவ்வளோதான். அப்போ நாம என்னை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கு, எத்தனை மகான்கள் மூலமாக இந்த நாமம் என் நாக்கில் வர்றதுக்கு பாடுபட்டுருக்குன்னு இப்போ தான் புரியுது. நான் பாடுபடல ராமநாமத்துக்காக, நாம தான் என்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கு. 10 வருஷமாக பல சோதனைகள் மூலமாக, பல கஷ்டங்கள் மூலமாக இவைகள்லாம் உதவாது, நாம மட்டும்தான் உதவும் அப்படின்னு காண்பிச்சுது. எவ்வளோ பிரச்சனைகள், அது எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியல. பாகவதம் படி, இப்போ ராமாயணம் படி பற்றட்டமான பரம குடும்பத்துக்கு உதவாது. எல்லாருக்கும் அனுகூலமாக எல்லாரையும் வெறுத்துட்டு அப்போ குடும்பத்தில் எப்படி ஒத்துமையாக வாழ முடியும்? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ தர்மாத்மாவாக ராமர் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். சரி, பாகவதம் படித்து நான் பற்றற்ற நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப குடும்பத்தை வெறுத்துறேன், எல்லாம் அனித்தியம்னு சொல்லியிருந்தா குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு எப்படி அனுகூலமாக இருக்க முடியும்? அப்புறமா எப்படி ஒரு வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு அப்படின்றதுலாம் இருக்குது இல்லையா, நிறைய பொறுப்புகள். அப்போ நீ இல்லறத்தில் வாழறதுக்கு தகுதியாற்றுறான் அப்படின்ற நிலை தானே. அதாவது நம்ம எந்த மனப்பான்மையோடு இருக்குமோ அந்த மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நமக்கு பிரச்சனைகள் வரும். நீ அனுகூலமாக இருக்கிறதா தான் அவங்க அனுகூலமாக இருப்பாங்க. நம்ம இவங்கெல்லாம் அனித்தியமானது நம்ம பற்றற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சிக்கணும். ஏன்னா நீ உலகத்தை வெறுக்கிறல்ல, எல்லாம் அனித்தியமானதுன்னு அப்படின்னும் போது அவர்கள் உன்னை வெறுப்பாங்க. இதுதான் முதல் புரிஞ்சிக்கணும். பாகவதம் படிக்கிறது தப்புன்னு சொல்ல, மனசுக்குள்ளே தெரிஞ்சிக்கணும். ஆனால் வெளிப்புறமாக எல்லோரும் கூட அன்பாக தான் இருக்கணும், அன்பாக தான் பழகணும், எல்லோரும் கூட அனுசரணையாக தான் இருக்கணும். அவரில் நான் வெறுக்கிறேன், நான் வேலைக்கு அணிஞ்சிட்டேன், நான் ஞானம் அணிஞ்சிட்டேன், நான் பகவத் பக்தி கிருஷ்ண பக்தி போதும் எனக்கு, நான் பாட்டு பாகவதம் படிக்கிறேன், அதனால் எனக்கு உலகம் எனக்கு பொய்யானது, அனித்தியமானது, நான் பற்றற்றவன் அப்படின்னு சொன்னால் அடுத்த வேளை சாப்பாடு கூட கஷ்டம்தான் பண்ணணும். நான் அப்படி தான் கஷ்டப்பட்டேன். அப்போது குடும்பம் அனுகூலமாக இருக்காது. எல்லாம் அதுக்கு தான் சொல்கிறது, உன்னை வைராக்கியம் ஞானம் வேணும்னா பகவானாக எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பான். அது வரைக்கும் என்ன பண்ணுன்னா, நம்ம பாகவத ராமாயணம்லாம் படிக்கிறவர்கள் நம்ம பரத யோகேஸ்வரரும் கிடையாது, நம்ம பிரகலாத மகாராஜ் மாதிரி பக்குவமானவும் கிடையாது. நாம் இல்லறவாசிகள், சம்சாரிகள். நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ. ஆனால் மகான்களத்தில் போய் ஒரு குருநாதரை ஆசிரிக்கணும். ஒரு குருநாதரை ஆசிரித்து அவர் சொன்ன பேச்சு கேட்டு அதன்படி நாம் சாதனைகளை செய்யணும். நாமளாக நம்மளுக்கு பிடிச்சது பாகவதம், நம்ம பிடிச்சது ராமாயணம்,
அதனால் நான் இதை படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் வைராக்கியம் அடைகிறேன், நான் பற்றற்ற நிலையில் இருக்கிறேன், நான் இல்லறத்தில் இருந்தாலும் நான் இல்லற வாசி கிடையாது, நான் பற்றற்ற மனப்பான்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாரையும் வெறுத்தனா அடுத்த வேளை சாப்பாடு கூட டிங்கி அடிக்கணும், கஷ்டப்படணும். இதான் நடக்கும், வேறு ஒன்றும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு குருமார்களை போய் ஆலோசனை கேட்கணும். நான் அப்படி தான் எத்தனையோ குருமாரத்தில் போய் கடைசியில் ஒரே விடையை தான் கொடுத்தாங்க, நாமத்தை பிடிச்சிக்கோ, பாகவத ராமாயணம் கொஞ்சம் ஓரம் கட்டி வை, இப்படி தான் சொன்னாங்க. மாம்பழம் பெரியவா சொல்கிறார், பாகவத ராமாயணம் கொஞ்சம் ஓரம் கட்டி வை, நாமத்தை பிடி உனக்கு. ஆனால் எப்போது ஒரு தடவை அதுக்காக பாகவத ராமாயணத்தை விட்டுறாத, நான் உனக்குள்ளே அந்தரங்கமாக படிச்சுக்க. நீ உபன்யாசம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறலாம் இறங்கிடாத. நீ என்ன பண்ணுற, நாமா சொல்லினே வா, நாமா சொல்லினே வா. அதுவாக வழிவகுக்கும், அதுவாக உனக்கு பக்குவப்படுத்தும். அதுக்கு பிறகு நீ இப்போ சொல்கிற பாகவத ராமாயணத்துக்கு வீரியம் இருக்கும், அது பிறகு நீ சொல்கிற பாகவத ராமாயணத்துக்கு வீரியம் இருக்கும். புரியுதா? நீ படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு எல்லாம் உனக்கு அனுகூலமாக்கிக்கோ. இப்போ ஸ்ரீ அண்ணா இருக்கார், அப்போது பகவன்னாம போதேந்திரால் எழுதிய ரசோதயத்தை அவர் தான் அந்த சம்ஸ்கிருதவாதத்தில் தமிழில் நம்மளுக்கு ரசோதயம் புஸ்தகத்தை வெளியிட்டவர். அப்போ அந்த மகாத்மா சொல்கிறத விடவா பெருசாக நம்ம சொல்லிட்டு போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். ஸ்ரீ அண்ணா அவருக்கு குடும்பம் எவ்வளோ அபிபத்த குடும்பமாக இருக்குது. அவருக்கு மனைவிகளும் பல மனைவிகள் அவருக்கு, அதே சமயத்தில் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்காங்க, எல்லாம் அனுகூலமாக தானே இருந்தாங்க அவங்க குடும்பம். எப்படி? அதுதான் நாமத்துடைய மகிமை. அப்படின்னு அண்ணா வாழ்க்கையை பார்த்தா தெரியுது இல்லையா? மகான்கள் வாழ்க்கையை பார்த்தா தெரியுது இல்லையா? எப்படி எல்லாமே அனுகூலமாக மாறும்? நாமத்தினால் தான் குடும்பம் அனுகூலமாக இருக்கும், போகிற காரியம் வெற்றி அடையும். அப்போ நாமும் சுலபமானதுன்றதுனாலே அலட்சியப்படுத்துகிறோம். இப்போ நான் சொன்ன ஒருத்தர், அவர் பேர் சொல்லத்து ஒரு இதாக இருக்குது, அவர் குருஜி மகாராஜ் சத்குரு முரளிதர சுவாமிஜியுடைய சிஷ்யர். அவருக்கு பார்த்தா அவ்வளோ கூட்டங்கள் வருது, அவர் குடும்பம்லாம் அனுகூலமாக இருக்குது. அதே போல் பகவான் அவருக்கு எல்லா வேலையும், அவருக்கு தேவையான பணம் அமிர்த, அதாவது என்னென்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி அவருக்கு எப்படி. ஆனால் பெருசாக பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டார், ஆனால் அவருக்கு தேவையான சமயத்தில் தேவையானதுக்கு பணம் உடனே கையில் வந்துடும். அவர் எத்தனை சொல்லிக்கிறார், என் பொண்ணுக்கு 45,000 இப்போ நான் கட்டணும்பா பாசு, எங்கே அடுத்த 10 நிமிஷம் இல்லை இன்றைக்கி அப்படின்னாரு. மறுநாள் பார்த்தா எப்படியோ அவருக்கு ஒரு வேலைக்கு அட்வான்ஸ் வந்துடுச்சு, உடனே பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டார், முடிஞ்சு போச்சு. பகவான் தீர்ப்பான். அவர்கள் கையில் காசு இருந்தால் என்ன பண்ணார்னா மொத்தத்தையும் பூவுக்கே செலவு பண்ணுவார். பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறது, குருஜிக்கு அலங்காரம், குருஜி திருவடிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு பூக்களே செலவு பண்ணி நிறைய பூ வாங்கி நல்லா கட்டி நிறைய மாலை போட்டு அதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ, அதுக்கு துளசி வாங்குறது, இப்படி எல்லாத்துக்குமே செலவு. அந்த கையில் பணம் கிடச்சா அதான் செய்வார். பூக்களால் பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவார். பூ தான் மகாலட்சுமி வீட்டில். அப்படி காஞ்சி மகாபெரியர் படம் இருக்கும், கிருஷ்ணர் படம் இருக்கும், அதுக்கெல்லாம் பெருசாக மாலை கட்டி நிறைய பூவாக அலங்காரம் பண்ணி வைப்பார். பழங்களை வச்சு பகவான் நைவேத்தியம் அகண்டமாக பகவான் நாம வச்சுடுவார். இதுதான் அவர்களுக்கு காசு கட்சி அதான் பண்ணுவார். நாமா ஹரே ராம ஹரே கிருஷ்ணன், பகவான் நாம கீர்த்தனம். அப்போது அவங்களாம் அது க்ஷேமத்தை தான் கொடுத்தது, அவருக்கு க்ஷேமம் தான் கொடுத்தது. இன்றைக்கி அவங்க பையன்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ஒரு வசதியாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இன்றைக்கி புது வீடு கட்டின்னு சந்தோஷமாக இருக்காங்க. பகவான் நாமம் உயர்த்துமே தவிர தாழ்த்தாது. இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்க. காரணம்னா பகவான் நாமம். குருநாதர் சொன்ன வார்த்தையை கடைப்பிடி. அவருக்கு பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, கதை தெரியும், கேட்டிருக்காங்க, அதாவது அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஒரு நாமத்தை மட்டும் பிடிச்சி என்னக்கு குறைஞ்சிட்டாங்க, நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளை குட்டிங்களோட சேமமாக இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருப்பாங்க நாமத்தை பிடிச்சவங்க. இப்போ அவர் சொன்ன வார்த்தையை நான் கடைப்பிடிச்சேன்னா இல்லை, பாகவதம் ராமன். நமக்கு மனசு என்ன பிடிக்குதோ அதை பெருசாக மதிச்சு நம்ம அதை செய்கிறதுனால தான் காலம் கடந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. குருமார்கள் பேச்சு நம்ம பக்தி தான் பண்ணுறோம், என்ன தான் பக்தி பண்ணாலும் அது ஒரு முறை இருக்குது இல்லையா? ஒரு நியமத்தோடு பாகவத பாராயணம் பண்ணோம், ஒரு நியமத்தோட ராமாயணம் பாராயணம், அதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதை மீறி நான் இஷ்டப்படி நான் பண்ணுவேன், தான் தோண்டித்தனமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிகளும் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகளும் வரும். நான் சொல்கிறது முக்கியமான டாப்பிக்கு புரிஞ்சு யார் இருந்தாலும் இது. சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் பெட்ரூமில் கூட பெட்டில் உட்காந்து கூட நான் பாகவதம் படிப்பேன், ராமாயணம் படிப்பேன், அப்படிலாம் படிக்கக்கூடாது. ஏன்னா ரிஷிகளுடைய வாக்கியம் இது. இதில் ஒரு தபஸ் இருக்குது. நம்மளுக்கு அப்பப்போ விபரீத பலன் கொடுத்துச்சுன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்காவது நார்மலாக சுத்தபத்தமாக உட்காந்து தான் பாகவத ராமாயணம் படிக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகிடாது. சில பேருக்கு மகான்களுக்கு செட் ஆகிடும்.
அவங்க சுத்தபத்தம் இல்லைன்னா கூட அவங்க பாகவத ராமாயணம் படிப்பாங்க. நான் செம்பிலியான் பெரியவா கையில் பார்த்துருக்கேன். நாராயணியம் படிப்பார். பாடு தூங்கியது கூட அப்படியே படிப்பார். ஏன்னா அவங்களும் மகாத்மாக்கள். நாராயணியம் படிப்பார். அப்போ பாகவதம் படிக்கிறத பார்க்கல, நாராயணம் படிப்பார். அப்படியே அவங்க படித்தா கூட அவங்க சுத்தபத்தம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க எப்பவுமே சுத்தமானவங்க தான். எப்பவும் பிரம்மத்தை குருவாயூர்ப்பா படம் இருக்கும். அவர் முன்னாடி போனால் ஆங்கிலேய பெரியவா வீட்டில் போனால் குருவாயூர்ப்பா படம் மாடி மேலே போனால் இருக்கும் பெருசாக. அங்கே தான் படுப்பார். அது குருவாயூர்ப்பா தியானத்திலே இருப்பார் எப்பொழுதும். நாராயண தீர்த்து படிப்பார். அதுதான் மறுபடியும் அப்படியே படுப்பார், சாப்பிடுவார், மறுபடியும் நாராயண தீர்த்து படிப்பார், குருவாயூரப்பா தியானம் பண்ணு. யாருன்னா வந்தாங்கன்னா பகவானுடைய கதைகளை பற்றி பேசுவார். உபதேசம் பண்ணவனுக்கு உபதேசம் பண்ணுவார். எனக்கு ராமநாம உபதேசம் பண்ணார். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு யார் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மகாத்மாக்கள் விஷயம் வேறு, நம்ம விஷயம் வேறு. நம்ம இல்லறவாசிகள் அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தம் இல்லாத நம்ம தாந்தோழி தர்ம பாகவதம் படிக்கிற ராமாயணம் குளிச்சுட்டு பாகவத ராமாயணம் படிக்கிறதுல என்ன குறைச்சல்? நம்ம குளிச்சுட்டு பாகவத ராமாயணம் படிக்கணும்னு யார் வேணாம்னு சொன்னேன். பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணு. அதே மாதிரி அது மட்டும் குளிச்சுட்டு பாகவத ராமாயணம் படிக்க மட்டும் இல்லை, சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அப்புறமா தான் நம்ம சுத்தியர்த்தம் பண்ணி தான் பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணணும். ஒரு முறைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட இல்லைன்னா கூட நாமத்தை நிறைய சொல்லிவிட்டு பாகவத ராமாயணம் படித்தா சபாஷ். அப்போது பாகவத ராமாயணம் பாகவத ராமாயணத்தில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது பக்தி வரும், ருச்சி வரும். நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு நம்ம என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் விஷயம். இது தான் மகான்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க. நான் அதனால தான் அது நாமத்தில் ஈடுபாடு இல்லாமல் வெறும் பாகவத ராமாயணம் படிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டேன். 10 வருஷமாக காலம் விரயமாச்சு. ஏப்பா அப்போ ராமநாமத்தை பிடிக்க 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 ராமநாமத்தை பண்ணக்கூடிய மிராக்கிள்ஸ், ராமநாமம் பண்ணக்கூடிய அதிசயங்கள், ராமநாமம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா மனமாற்றத்துலேருந்து வெளிமாற்றத்து வரையும், நம்ம அந்தரங்கமான மனமாற்றத்துலேருந்து வெளிமாற்றம் வரைக்கும் பார்க்கும்போது நிறைய மிராக்கிள், நிறைய விஷயங்கள் பார்த்தா மாறுதல் ஏற்படும் போது, ராமநாமத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. நான் என்ன தான் கதைகளில் படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் உணரணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது ராமநாமத்துக்கு இவ்வளோ பவரா? அப்பா, நான் பாகவத ராமாயணத்தில் கூட இவ்வளோ இது மாதிரி விஷயங்கள், பாகவத ராமாயணத்தில் சந்தோஷம் அனுபவித்தேன், எல்லாம் அனுபவித்தேன். ஆனால் பாகவத ராமாயணம் படிக்கும்போது கூட இந்த அளவுக்கு நான் நன்மைகளை அனுபவிக்கலை. ஓப்பனாக சொல்கிறேன். பகவன் நாமா சொல்லும்போது கிடைச்ச அனுபவத்துக்கு இணையாக பாகவத ராமாயணத்தில் கூட அந்தளவுக்கு, பாகவத ராமாயணத்தில் கண்ணீர் விட்டுருக்கேன், அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் ரொம்ப ரேராக கிடைக்கும். ஆனால் நாமத்தை சொல்லி முடிக்கும் போதே கை மேலே பலன். ஆமாம், ஒரு தடவை நாம சொல்லி முடிக்கிறேன்னா உடனே அன்றைக்கே கை மேலே பலன் கொடுத்துரும். தாஸ் இன்றைக்கி கஷ்டப்பட்டு வேலை செய்தியா, சாயங்காலம் கை கழுவினோடனே சம்பளம் கொடுத்துட்றாங்க பற்றியா, வேலை செய்து முடித்தோடனே. அது மாதிரி இந்த ராமநாமம், பகவன் நாமம் அப்படி பலன் கொடுக்கும். அப்போ எனக்கு ஒரு உபதேசமாக ஆனது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாமத்தை படிச்சுட்டேன். இப்போ எல்லா மகாத்மாக்களையும் தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்குது. எல்லா மகாத்மாவுடைய ஆசீர்வாதம் இப்போ நிறைய கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா அனுகூலமும் கிடைக்குது. அப்போது குருமார்கள் சொன்ன வாக்கியத்தின்படி வாழ்க்கை நடத்தினா தான் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். அதுக்காக தான் இப்போ சொல்ல வந்தேன். ஆனால் மகான்கள் என்ன நம்மளுக்கு உபதேசம் பண்ணாங்களோ அதை ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தாதீங்க. நான் அலட்சியப்படுத்தி தான் 10 வருஷம் வீணாக காலம், அதுவும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி, நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அதுக்கு நடுவில் தான் பாகவத ராமாயணம் படித்து முடித்தேன். ரொம்ப சிரமப்பட்டு படித்து முடித்தேன். என்ன தான் நம்ம மனசுக்கு பிடிச்சதாக இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு எது ஒத்து வரும்னு மகான்களுக்கு தெரியும். அவங்க தலையெழுத்தை வாசித்து பார்த்து நமக்கு இதை உபதேசிப்பாங்க. இந்த நாமத்தை பிடிச்சிங்கன்னு. எல்லா மகான்களும் ஒரே விஷயம் சொல்லுவாங்களா? இப்போ ஆங்கிலேய பிரிவாகவும் எனக்கு உபதேசம் பண்ணிட்டார் ராமநாமத்தை. மகான் சத்குரு முரளிதர் சுவாமியும் நாமம் சொல்வதை வேறு கவனம் தேவைன்றார். மாம்பழம் பெரியவா பார்த்தா நீ பாகவத ராமாயணத்தில் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு ராமநாமம் சொல்லு, வேறு எதுவும் பண்ணாதுன்னு சொன்னார். அவர் பார்த்தா கதை கேளுன்னு ஃபஸ்ட்டு சொன்னார் சிஷ்யா அண்ணா. அப்புறம் பார்த்தா ஸ்ரீகிருஷ்ண சரணமம்மான்னு எழுதி கொடுத்துட்டார், நாமத்தை சொல்லுன்ட்டு. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொன்னா உனக்கு எது பிடிக்குமோ அந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, நாமத்தை நிறைய சொல்லு அப்படின்றார். எல்லாமே ஒரே விஷயமா சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் மகாத்மாக்களத்தில் நம்ம போன மகாத்மாலாம் சரியான மகாத்மாக்கள் அப்படின்னு நல்லா தெரியுது எனக்கு. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நாமத்தை பிடி, நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு. இது தான் வலியுறுத்தினாங்க. நான் அதை பிடிக்காமல்
இவ்வளோ பேர் சொல்லியும் எனக்கு பிடிச்சது பாகவத ராமாயணம். அது என்னமோ எனக்கு ஒரு ஈர்ப்பு அந்த பாகவத ராமாயணத்தில். அது படித்தது நான் தப்புன்னு சொல்லலை. நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு படிக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு நாமத்தை பிடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு விஷயம் இருக்குது. உன்னை பாகவத்தை விடன்னு சொல்ல, நாமத்தை பிடிச்சிங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ நாமத்தை நிறைய சொல்லிவிட்டு பாகவதம் படிச்சிருந்தா அது கதையே வேறு மாதிரி போயிருக்கும். அதனால் அப்புறமா தான் அதெல்லாம் நிறுத்திட்டு பாகவத ராமாயணத்தெல்லாம் நிறுத்திட்டு நாமத்தை படிச்சுன்னு நாமத்தை சொல்ல 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 இவள் பாகவத ராமாயணம் படிக்கும்போது தேன் மாதிரி நிற்குது. எல்லாமே மாற்றம் ஏற்படுது. ஆக மொத்தம் பாகவத ராமாயணத்தினுடைய சாரமே நாமா தான். ராமாயணத்தில் ரா, மகாபாரத்தில் மா சேர்ந்து தான் ராமா இல்லையா? 2 இதிகாசங்களும் ராம நாமத்தில் அடங்கிடுது. அதனால் நாராயணனில் 2வது அக்ஷரம் ராவும், நமசிவாயில் 2வது அக்ஷரம் மாவும் சேர்ந்து தான் ராமா. அப்புறம் சிவவிஷ்ணு ஐக்கிய பேதமும் ராமநாமத்தில் அடங்கிடுது. அப்போ ராமநாமம் சகஸ்ரநாம தத்துல்யம். கிருஷ்ண, நாராயண, வாசுதேவன், கோவிந்தன் போன்ற பல நாமங்கள் இருக்கு இல்லையா? ஆயிரக்கணக்கான நாமங்கள். அத்தனை நாமங்களும் ராமநாமத்துக்குள்ளே அடக்கமா. சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமானதான். இதுபோல் ஆயிரக்கணக்கான நாமங்களுக்கு துல்லியமானது ராமநாமம் அப்படின்னு சிவபெருமானே ஜெபிக்கிற ராமநாமம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா மகான்கள் வாக்கில் கேட்டு எனக்கு தொட்டடெல்லாம் முரளிதர் சுவாமிஜி ராமநாம பெருமை, ராமநாம பெருமை, ராமநாம பெருமை, இதுதான் ராமநாம மகிமை, ராமநாம பெருமை, அதுதான் நிறைய மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொல்லியிருப்பார். யூடியூப்பில் திறந்தால் அதான் வரும். எனக்கு என்ன தேவையோ அந்த ராமநாமத்தை பற்றி நான் இன்றைக்கி ராமநாமத்தை ஜெபிச்சு ராமநாம கீர்த்தனை பண்ணால் யூடியூப் திறந்தால் எனக்கு ராமநாம மகிமையாக வரும். அது எப்படி வருது? அந்த நோட்டிஃபிகேஷனே எப்படி வரும்? அதான் நம்ம சொல்கிற ராமநாமம் பண்ணக்கூடிய மிராக்களை தான். அதுக்கு தேவையானதே சேரும். அப்போ ராமநாம மகிமையே மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜிகள் நிறைய கேட்டாச்சு. அதை விட அதிகமாக மாம்பழம் பெரியவா ஏகாம்பர சுவாமிகள், மாம்பழம் பெரியவாக்கள் ராமநாம பேங்க்கு, அவர் வாக்கில் இன்னும் அதை விட பன்மடங்கு அதிகமாக 10 மடங்கு அதிகமாக நான் ராமநாம மகிமை கேட்டாச்சு. அவ்வளோ மகிமை ராமநாம மகிமையை சொல்லியிருக்கார் அவர். அப்படின்னும்போது எனக்கு அப்போது குருமார்கள் நமக்கு ஒரே விஷயத்தை தான் உபதேசம் பண்ணியிருக்காங்க. நாமத்தை படிச்சுக்கோ, கலியுகத்தில் தான் ஒரே வழி. நீ பாகவதம் படி, ராமாயணம் படி, ஆனால் அதுக்கு முன்னாடி நாமத்தை படி. என்னது? நீ பாகவதம் படி, ராமாயணம் படி, அதுக்கு முன்னாடி நாமத்தை படி, அதான் ஒரே வழி அப்படின்னு மகான்கள் தீர்மானமாக சொல்லியாச்சு. யோகி நாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். யோகிகள்லாம் தீர்மானமாக நிர்ணயம் பண்ணது எனக்கு இந்த இது பாகவத்துலேயும் இந்த ஸ்லோகம் வருது. ஏதாவான் சாங்கிய யோகாப்பியம் இல்லை, அது இல்லை. அது என்ன ஸ்லோகம்? அது பாருங்க, பாகவத புஸ்தகம் திறந்திருக்கு கரெக்டாக. அந்த 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த ஸ்லோகம் அப்படியே என்னமோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நாம் எந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்த நினச்சோமோ அந்த பக்கமே இப்போ கரெக்டாக திறந்துருக்கு பாருங்கள். இதுதான் பகவான் இருக்குது சத்தியம். இப்போ டக்குன்னு படிக்கிறோம் பாருங்கள் அந்த ஸ்லோகம். ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரே நாமானு கீர்த்தனம். பாருங்கள், புஸ்தகத்தை திறந்து ஏற்கனவே வச்சுருக்கேன். சும்மா டக்குன்னு அந்த ஸ்லோகத்தை நம்ம புஸ்தகத்தில் பார்க்கலான்னு பார்த்தா புஸ்தகம் அப்படி கரெக்டாக அந்த பக்கமே கரெக்டாக இருக்குது. 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் கரெக்டாக திறந்துருக்கு. இப்போ அந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்த நினச்சவொடனே அந்த புஸ்தகம் கரெக்டாக திறந்துருக்கு. இது எப்படி? இதுதான் இந்த நாமத்தை பற்றி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ஸ்லோகத்தை பகவானே நம்மளுக்கு புஸ்தகமாக திறந்து காமிக்கிறோம் கரெக்டாக. எப்படி இப்போ நடந்த விஷயம் புஸ்தகம் கரெக்டாக 2வது ஸ்கந்தத்தில் நிற்குது, திறந்துருக்கு பாகம். இப்போ நான் அப்படியே படிக்கிறேன். நம்ம என்ன ஸ்லோகம் மறந்துட்டு சொன்னால் அந்த ஸ்லோகம் ரெடியாக எனக்கு காமிச்சு கொடுத்து பாருங்கள் பகவான். அதுதான் நாமத்துடைய மகிமை. அப்போ யோகிகள்லாம் எல்லா மகாத்மாக்களும் தீர்மானமாக சொல்கிறது ஹரேர் நாமானு கீர்த்தனம். தீர்மானம் நிர்ணயம் பண்ணப்பட்டது நாம சங்கீர்த்தனம் தான். இதை பிடிச்சிக்கோ. அப்புறமா நீ எதை வேணால் பண்ணிக்கோ. நீ தவம் பண்ணி, யோகம் பண்ணி, பாகவத பாராயணம் பண்ணி, ராமாயணம் பாராயணம் பண்ணி, என்ன வேணால் பண்ணிக்கோ. அதெல்லாம் பலிதமாகும். அது பூர்ண பலனை கொடுக்கும். அதான் விஸ்வாசு குரு வாக்கியேஷு. எதுக்கு இத்தனை மகாத்மாக்கள் இடத்துல போகிறேன்? ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க தானே. அப்போ எல்லோரும் தீர்மானம் ஒரே விஷயம் சொல்கிறாங்களே, பிடிச்சிக்க வேண்டியது தானே. அப்புறமா தான் சில அடிகள்லாம் அதுக்கு தான் பகவான் அடி மகான்கள் பேச்சு. நல்ல ஒரு பையன் ஒரு அப்பா நல்லபடியாக சொல்லி வைப்பார். கேட்கலன்னா அடி கொடுத்து தான் திருத்தணும், வேறு வழி கிடையாது.
அது மாதிரி தான் எனக்கு மகான்கள் மூலமாக சொல்லி பார்த்தாரு பகவான். நான் கேட்கலன்னு வாழ்க்கையில் சரியான அடி கொடுத்தாரு. அடி கொடுத்தோடனே நல்லா ஆஹா இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுன்னொடனே நம்மளுக்கு எல்லாம் உலகம் வெறுக்குது. என்ன நீ வெறுத்த உலகத்தை, அதனால் உலகம் ஒன்று வெறுக்குது. இவ்வளோ தான் விஷயம். நான் பாகவத்தை படிக்கிறேன், எல்லாம் பொய், அனித்தியமானது, நான் உலகத்தை வெறுக்கிறேன்னு சொன்னால் அப்படி தான். அப்போ உனக்கும் வெறுப்பாக தான் இருக்கும் எல்லாமே. உன்னையும் எல்லாம் வெறுப்பாங்க. பரவாயில்லையா? எல்லாம் அனுகூலமாக இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும். இப்போ புரியுதா? உலகத்தில் வாழணுன்னா எல்லாம் அனுகூலமாக இருக்கணும். அதுக்கு நீ எல்லாருக்குமே அனுகூலமாக நடந்துக்கணும். புரிஞ்சுக்கோ. எல்லாம் உன் இஷ்டத்துக்கு நீ இழுத்து இழுப்புலாம் எல்லாம் வந்துடுவாங்களா? என்ன தான் மனைவி குழந்தைகளாக இருந்தாலும், இல்லை உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும், இல்லை உங்கள் அண்ணன் தம்பிலாம், உன் தம்பி தங்கச்சிலாம் எல்லாம் உங்கள் நீ இழுத்து இழுப்பு வந்துடுவாங்களா? என்ன நீ என்ன பெரிய ஈஸ்வரனா நீ? கிடையாது. நீ என்ன தான் நீ உலகத்தை வெறுத்தா உலகம் ஒன்று வெறுத்துரும். அப்படின்னா பாகவத நிலைக்கு பக்குவம் படணும்னா அதை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சிக்கணும். அப்படி சொல்ல உலகத்தை எல்லாருக்குள்ளேயும் அன்பு காட்டணுன்னு தான் பாகவதம் சொல்லியிருக்கு. ஆனால் அனித்தியமானதுன்னு மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே ஆனால் அன்பு செலுத்து, ஆசை வைக்காத, அன்பு வை, ஆசை வைக்காத அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குது. இதுதான் விஷயம். எல்லாத்துலேயும் பிரியமாக இருக்கணும், ஆனால் எதுலேயும் ஒட்டக்கூடாது. அதை புரிஞ்சிக்கிற விஷயம் வேறு. அதெல்லாம் ஒரு குருமார்கள் மூலமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாகவதத்தை. பாகவதம் அதனால் பாகவதத்தை குறை சொல்ல முடியாது, ராமாயணத்தை குறை சொல்ல முடியாது. நாம் புரிஞ்சிக்கிறதுல குறையாக இருக்கலாம். பாகவத ராமாயணம் என்றைக்கும் வசதி தான். எனக்கு எவ்வளோ சோதனைகள் கொடுத்தாலும், எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எனக்கு பாகவத ராமாயணத்தை நான் விட்டு விட மாட்டேன். பாகவத ராமாயணம் எனக்கு வசதி தான். ஆனால் ஏன்னா அவ்வளோ விஷயம் எனக்கு என்னவோ தெரில, அதில் அவ்வளோ ஈர்ப்பு எல்லாருக்குமே அதான். அப்போது இதுக்கு மூலம் என்னென்னா பகவான் நாமா தான் பேஸ்மெண்ட்டு, கடகால். பாகவத ராமாயணம் பில்டிங் மாதிரி. அதனால் பகவான் நாமத்தை மகான்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, மகான் சொன்னாங்கன்னா செய்யணும். ராம 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 ராமான்னு சொல்கிறதுனால எனக்கு வெறுப்படிக்குது, அப்படி கிடையாது. அப்போ தான் ராமநாமத்தை பகவானே குருவை ஆசிரிச்சு, இவ்வளோ குருமார்கள்ட்ட போய் அவங்களாம் உபதேசம் வாங்கியிருந்தாலும் பகவான் தான் எனக்கு குரு. பரமகுரு யாருன்னா பகவான் தான். பகவான்களை கேட்டோடனே அந்த நாமத்தை, அப்போ உனக்கு எப்படி பகவான் நேரில் பேசுவான்னா குருமார்கள் மூலமாக பேசியிருக்கான். இவ்வளோ மகாத்மாக்கள் மூலமாக சொல்லியிருக்கேனே, அதை கடைப்பிடிச்சிக்கோ. ஆமாம், ராமநாமம் சொல்ல எனக்கு ருச்சி வர மாட்டேங்குது. ராம ராம ராமன்னு எவ்வளோ நான் சொல்ல போர் அடிக்குது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்ல முடியல, நாம சொன்னால் போர் அடிக்குதுன்னு. அப்போது ராகங்களில் போட்டு பாடுறாங்க பாரு. அங்கே போ, ராமநாதத்துக்கு போ. ஏன் போக மாட்டேறேன்? தனியாக நாமா சொன்னேன், 4 பேர் கூப்பிட்டுன்னு 4 பேர் கூட வச்சுன்னு நாமா சொன்னேன். இன்னும் சின்ன பசங்களாம் நிறைய நாமா சொல்லிச்சு. நாமா சொன்னால் பசங்க வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்துடுவாங்க. பாகவத ராமாயணம் படிக்கும்போது தான் ஒருத்தரோட வர மாட்டாங்க, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. இதை நாமா சொன்னால் நிறைய பேர் வந்துடுவாங்க. அது நல்லா தெரியும். கோயிலில் நாமா வச்சு சின்ன பசங்களாம் நிறைய நாமா சொல்லிச்சு. அப்போ ஒரு 4-5 பேர் பெரியவங்க வந்தாங்க. சரி, நம்ம இங்கே நாமா சொல்கிறது காட்டிலும் நம்ம மாம்பழம் போயிடுவோம், அங்கே தான் ராமநாமா சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அந்த ராமநாமத்தை எடுத்துன்னு அங்கே போனேன். அங்கே போனால் பல ராகங்களில் பாடினாங்க. சரி, பல ராகங்களில் பாடலாமா? தாராளமாக பாடலாம், எந்த ராகம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ராகத்தில் பாடலாம், நாமா தான் முக்கியம் அப்படின்னாங்க. உடனே பல ராகங்களில் பாட ஆரம்பித்தேன். பகவான் வழி காமிச்சு கொடுத்தான். இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ராமநாமம் சொல்கிறதுக்கு, சங்கீதனமாக பாடும்போது. இப்போ நான் ராம 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 சாதாரணமான கீர்த்தனில் பார்த்தோம், நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பார்த்தோம், வித்தியாசம் இருக்குது. பிடிச்ச ராகத்தில் பாடும்போது நாம நிறைய சொல்ல முடியும், இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல முடியும். அப்படி நாம பிடிச்சிருந்தான் இன்றைக்கி இந்த நாமத்தில் நிலச்சி நிற்க முடியுது. அப்போ இப்போ என்னன்னா என் பிரயத்தனம் இல்லை, நாம என்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் என்னை துரத்தினே வந்தது. மகான்கள் மூலமாக என்னை வலை வீசி பிடிச்சி இப்போ நாமத்தில் என்னை பக் போட்டுச்சுன்னா என்ன, அதாவது என்னை வலையில் சிக்க வச்சிச்சு இந்த ராமநாம வலையில். இன்றைக்கி ராமநாமே கதியாக இருக்கிறோம். அடியேன் கதியாக இருக்க வச்சுது. நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டேன், நாம அப்படி மாம்பழம் பெரியவா சொல்லுவார், நீ நாம சொன்னேன்னு சொல்லாத, நாம உன்னை சொல்ல வச்சுது அப்படி சொல்லு, பகவான் உன்னை சொல்ல வச்சுருக்கான் அப்படின்னார். இன்றைக்கி அந்த மகாத்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தார். அவர் பாதம் நம்ம வீட்டில் பதிக்க வச்சார். பதிய வச்சு நாம கீர்த்தனை வீட்டில் பண்ணிட்டு போனார். எல்லாமே இந்த ராமநாம சொல்ல எல்லாமே மாற்றம். குருமார்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம், குருமார்கள் நம்ம வீட்டுக்கு வர பாக்கியம் எல்லாமே கிடச்சிது. சத்சங்க பாக்கியம் எல்லாமே கிடச்சிது. அதனால் மகான்கள் சொல்கிற விஷயம் வேறு, நம்ம மனசு பிடிச்ச விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மகான்கள் சொல்கிற விஷயந்தான் எடுபடும்.
அது நம்ம மனசுக்கு பிடிப்படுதோ பிடிப்படலையோ அவங்க சொல்கிறத நம்ம கடைப்பிடிச்சோன்னாவே கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியும். அதனால் எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. விஸ்வாச குரு வாக்கியேஷ் அதுதான். அதை ஃபாலோ அது பின்னாடி நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தான் தோண்டித்தனமாக எனக்கு இது தெரியும் அது தெரியும் ஏதாவது ஒன்று பிடிச்சி போனால் கஷ்டம் தான் படுவோம். மகான்கள் வாழ்க்கையை கடைப்பிடிச்சோம்னா சந்தோஷமாக இருப்போம், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போவோம். சரி, நம்மளுக்கு பிடிக்கல, எனக்கு இவங்க பிடிக்கல அவங்க பிடிக்கல அப்படின்னு துவேஷத்தினால நம்ம அதை செய்ய மறுத்துட்டா நம்ம கஷ்டம் தீரவே தெரியாது. கஷ்டங்கள் பார்த்து கஷ்டம் அதிகமாக இருக்கும். நம்ம புருஷ பிரயத்தனத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மகான்கள் சொல்கிற வாக்கியத்தில் விசுவாசத்தோடு நம்ம கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும். அப்போ நடக்கக்கூடிய அனுகூலங்கள் நன்மைகள்லாம் நம்ம பொண்ணு கூட பார்க்கலாம். எல்லாரையும் அன்பாக நேசிக்கணுமே தவிர யாரையும் வெறுக்கக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், இதான் விஷயம். சரி, ஓகே. யாருமே ஒரு சின்ன ஜீவராசி கூட அலட்சியப்படுத்தக்கூடாது. நச்ச அவமந்தாக, ராமருடைய குணம் அது. யாரையும் அவமதிக்க மாட்டார் ராமர். அப்படின்னும்போது நம்ம ஃபாலோ பண்ணாவே எல்லாமே நல்லதாக நடக்கணும். நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதன்படி தான் நம்ம சூழ்நிலையும் அமையும். நம்ம எல்லாரையும் வெறுக்க ஆரம்பித்தோம்னா உலகம் நம்மளை வெறுத்துடும். எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே நம்மளை நேசிப்பாங்க. அதே சமயத்தில் குருமார்கள் வாக்கியத்தில் நம்பிக்கை கொண்டு அதை ஃபாலோ பண்ணால் வாழ்க்கை நன்மையாக அடையும். நமக்கு என்ன விதிச்சிருக்காங்களோ அது குருமார்களுக்கு தெரியும். அதை சொன்னால் நம்ம கடைப்பிடிக்கணும், அவ்வளோதான். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி, ஓகே. நம்ம அதை பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம. இந்த ராமநாமம் தான், ராமநாமத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு நான் கண் கூட புரிஞ்சிட்டேன். இப்போ பார்க்கும்போது ராமன் படிவன் யார் வேணான்னு சொன்னேன். நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு எதையும் செய்யாத, அதுதான் மகான்கள் சொன்னது. நாமத்தை திடமாக பிடிச்சிக்கோ. அப்போ நாம சொல்கிறதுக்கே டைம் இருக்காது. சரியா, நாமத்தை சொல்கிறதுக்கே டைம் இருக்காது. அப்பமா பாகவத ராமாயணம் எங்கே படிக்கிறது? ஏன்னா பாகவத ராமாயணத்துடைய நோக்கமே நாம தானே. கலியுக தர்மம் அது. கலியுக தர்மம் வச்சு அதை போய் அலட்சியப்படுத்திட்டு நீ வேறு என்ன பண்ண போகிற? நீ அந்த தர்மத்தை அலட்சியப்படுத்தி நீ தவம் யோகம் நீ பாராயணங்கள் என்ன பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லையே. எத்தனை பாராயணங்கள் பண்ணாலும், பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணாலும், பூஜை புனஸ்காரங்கள் இல்லை உபன்யாசம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு நீ பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இதான் மகான்கள் சொல்கிறாங்க. நாமத்தை அலட்சியப்படுத்தாத, நாமத்தை ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அது எல்லாம் அதை பண்ணனா இல்லை. பாகவத ராமாயணம் மட்டும் போதும்னா போதும், அதுலேயே நாமாக்கள் இருக்குது, ஓகே. ஆனால் அதுக்கான தகுதிகள் நமக்கு இருக்கணும், அதுக்கான சக்தி நமக்கு இருக்கணும், அதுக்கான தகுதிகள் நமக்கு இருந்தால் ஓகே. அது மாதிரி சில பிராமணர்கள் படிக்கிறாங்க, நித்திய பாராயணமாக பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்காங்க, ஷேம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம விட மாட்டாங்க, நாம சொல்லி தான் செய்வாங்க. இல்லை அவங்க காயத்ரி ஜெயிப்பாங்க, சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குது. சில விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு தபஸ் இருக்கும். அப்படிப்பட்டவங்க பாகவத ராமாயணம் படித்தா ஓகே, அவங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது ஒத்துப்பட்டு வராது. ஏன்னா எல்லோரும் சம்ஸ்கிருதம் நாலேஜ் உள்ளவங்க கிடையாது. அதனால் சுலபம் எல்லோரும் பாமர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் ஒரு இது என்னென்னா பகவான் நாமா தான் கலியுக தர்மம். கலியுகத்துக்குன்னு நியமிக்கப்பட்ட தர்மம் நாம சங்கீர்த்தனம். அப்போ கதாசிரவணத்துக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, நாம சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ரெண்டுமே கடைபிடிச்சா ரொம்ப நல்லது. அதனால் நாமத்தை மட்டும் என்றைக்குமே அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் மகான்கள் சொல்லக்கூடிய உபதேசம். சரி, அதனால் தொடர்ந்து பகவன் நாமத்தை சொல்லுவோம், வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம். ராம 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 ராம. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். யார் குருமார்களோ, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். பல குருமார்களுக்கு போகிறதுல ஒரே குருவை ஆசிரித்து அந்த குருமார்கள் என்ன வழி காட்டுறாங்களோ அதை நிரந்தரமாக படிச்சுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. நமக்குன்னு ஒன்று பிடிச்சதை அண்ணாண்ட தள்ளிட்டு நமக்கு உபதேசம் பண்ண குருநாதருடைய வாக்கியத்தை சிறமேற்கொண்டு அதை கடைப்பிடித்தாலே வாழ்க்கையில் மேன்மை பெறலாம். அவ்வளோதான். பல குருமார்க்கத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஓகே. ராம நாம் மனசில் ஒன்று தாட்டு வச்சுருப்போம். இந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சிடலாம், அந்த பிரச்சனை அப்படி சமாளிச்சிடலாம், இது வேறு மாதிரி பண்ணலாம், வேறு மாதிரி டீல் பண்ணலாம், அப்படி டீல் பண்ணலாம், எதுவுமே சாத்தியமாகாது. குருமார்கள் போய் சொல்யூஷன் கேட்கணும். குருமார்கள் கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லுவாங்க, சொல்லாமல் போக மாட்டாங்க. எனக்கு சொன்னாங்க. அதை நம்ம கடைப்பிடிக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது.
நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டோம். பகவான் நாம சொல்லுவோம். அதான் மாம்பழம் பெரியவா சொல்லுவார், நாம சொல்லலாம், 1000 பேர்கள் சொல்லலாம், ஆனால் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ நல்ல பிள்ளை, நீ சொல்லு. நீ சொன்னால் அப்போ ஒன்று ஒன்றா வரும், சிறு துளி பெருவெள்ளமாக வரும். இதுதான் மாம்பழம் பெரியவா பண்ண உபதேசம். யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ சொன்ன உடனே எல்லாம் சொல்லிடுவாங்கன்ட்டு எதிர்பார்க்காத, சொல்ல மாட்டாங்க தான். ஆனால் நீ சொல்லு நாமத்தை, அவங்களுக்காக நீ சொல்லு. அவங்களும் சொல்லணும், லோகக்ஷேமார்த்தமாக நீ சொல்லு நாமத்தை. யார் மாம்பழ பெரியவா சொன்னது. லோகக்ஷேமார்த்தமாக நீ நாமத்தை சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. ராம ராம ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम. श्री रामनाम संकीर्तन की जय. सकल साधु की जय, आंजनेय स्वामी की जय. राम राम.